நம்ம பழனிக்கு போய் பழனி முருகனை தரிசனம் பண்ணியிருப்போம். ஆனா பழனியில பழனி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தரும் இருந்திருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி அந்த இடத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ டிராவலர்ஸ்! நம்ம பழனி போயிருந்தோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து பழனி முருகனை தரிசிச்ச வீடியோவ தான் வந்து பார்ட் 1ல போட்டிருந்தோம். அந்த வீடியோலயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பழனி முருகனை தரிசிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில இடங்களுக்கு போறோம். நீங்களும் பழனி போனீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியே நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற இடம் தான் கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்குமூட்டை சுவாமிகள். இவங்கள வந்து பழனி சித்தர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு வந்து நிறைய அதிசயங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. எங்களோட வாழ்க்கையே வந்து இந்த இடம் வந்து புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த கோயிலை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். இங்க வந்து அந்த சித்தர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்க இடத்த தான் வந்து இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அங்க போயாச்சு. பழனியில பழனி முருகன் கோவிலுக்கு அடுத்ததா இந்த இடத்துல தான் நாங்க இவ்வளவு கூட்டம் பார்த்தோம். வர்ற வழியில அவ்வளவு கார்ஸ் நின்றுட்டு இருந்தது. கார் பார்க்கிங்க்குனே தனியா இவங்க வந்து ஒரு இடமும் வச்சிருக்காங்க. கோயிலை ரொம்பவே நீட்டா மெயின்டைன் பண்ணியும் வச்சிருந்தாங்க. இந்த சித்தர் கோவில்ல பாத்தீங்கன்னா மாசம் புனர்பூச நட்சத்திரம், அமாவாசை, பௌர்ணமி இந்த 3 நாள்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து கூட்டங்கள் எல்லாம் வருது அப்படிங்கறனால கவர்மெண்டே தனியா இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸுமே அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா பழனில இருந்து பஸ்ஸுக்கு இங்க ஸ்ட்ரைட்டா நீங்க வந்துடலாம். அது மட்டும் இல்லாம வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு சிறப்பு பூஜைகளுமே வந்து நடக்குது. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சித்தர்கள் இந்த மாதிரி குரு சுவாமிகள் அவங்க எல்லாருக்குமே வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வந்து சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்கு ஒரு பூஜையும், அப்புறம் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூஜையும், அப்புறம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு ஒரு பூஜையுமே வந்து நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல டெய்லியுமே அன்னதானம் நடக்குது. கணக்கன்பட்டி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அழுக்குங்குடை சுவாமிகளோட ஜீவ சமாதிய வழிபடுறதுக்கு இவ்வளவு மக்கள் கூட்டங்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்கிட்ட நாங்க கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாகவே சித்தர்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இந்த சித்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் பழனியில 2014 தான் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் சொல்லக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து சில பேரோட வாழ்க்கையில வந்து அது நடந்திருக்கு, அப்படியே நடந்திருக்கு அப்படிங்கையில வந்து இதுதான் வந்து நாங்க நம்புறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல ஈஸ்வரன் தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிற நீரூற்று வந்து இந்த கணக்கன்பட்டி சித்தர் சொல்லிதான் வந்து அந்த இடத்துல வந்து தோண்டியிருக்காங்க. அந்த நீரூற்றுல இருக்க நீரை வந்து நம்ம எடுத்து குடிக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளுமே வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் இவர் சொல்லி நடந்ததாகவும் நம்புறாங்க. ஸோ நீங்களும் பழனி போனீங்கன்னா மறக்காம இந்த கணக்கன்பட்டி சித்தர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும்.